ஆஸ்ட்ரோ பக்தி டாக் நேயர்களுக்கு இனிய உற்சாகமான காலை வணக்கங்கள். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாய் அமையட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம். 10/9/2025 இன்றைய நாளிலே புதன்கிழமை, ஆவணி மாதம் 25ஆம் நாள், விஸ்வவாசு வருடத்திலே தேய்பிறை கூடிய திருதியை திதி 13ஆம் நாள் இன்று ரேவதி நட்சத்திரம் என்கிற புதனுடைய நட்சத்திரத்திலே மீனராசிக்குள்ளே சந்திரன் இருக்கிறார். பூரம் மற்றும் உத்திர நட்சத்திரத்துக்கு இன்றைக்கு சந்திராஷ்டமம் எஃபெக்ட் இருக்கும். சிம்மராசிக்குள்ளர இன்றைக்கி சந்திராஷ்டமம் எஃபெக்ட் இருக்க போகிறது. வருடம் ஆரம்பித்து இன்றைக்கி 253 நாட்கள் ஆகிறது. 112 நாட்கள் கையில் இருக்கிறது. இன்றைய நாள் நல்ல நேரம் அப்படின்னா காலை 9லேருந்து 10, சாயங்கால வேலை 4:45, 5:45. கௌரி நல்ல நேரம் காலை வேளையில் 6:30லேருந்து 7:30, சாயங்கால வேலையில் 10:15லேருந்து 11:15, ராகு காலம் 12லேருந்து 1:30, குளிகை காலம் 10:30-12, யமகண்டம் 7:30-9. இன்றைக்கு சூலம் வடக்கில் பால் பரிகாரமாக பயன்படுத்துவார். சிம்ம லக்னத்திலே ஒரு நாழி 11 வினாழிக்கு இன்றைக்கி சூரியன் இருக்க போகிறார். 6:04 சூரியன் உதயமாகிடுவார். இன்றைக்கு விருத்தி அப்படிங்கிற யோகம் பத்ரை கரணம். நார்மலாக இந்த திருத்தியை திதி அப்படிக்குள்ள இந்த மியூசிக் ரிலேட்டடான டியூஷன் போகிறவங்கெல்லாம் இன்றைக்கி போகலாம். நல்லபடியாக கற்றுக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. கிரகப்பிரவேசம் பண்ணலாம், நல்லபடியாக முடியும். விருத்தியே வளர்ச்சி கொடுக்கும். விருத்தி யோகம்னு வளர்ச்சி கொடுக்கும். அப்போ தானியமெல்லாம் இன்றைக்கி கொடுக்கலாம். தனம் கொடுத்தா தனம் வளரும். விதை விதைச்சா விதை வளரும், செடி வளரும், நல்லபடியாக வளரும். திருமணம்லாம் இன்றைக்கி பண்ணலாம். இதெல்லாம் ரொம்ப நல்ல வளர்ச்சியை கொடுக்கக்கூடியது. அதேபோல் இன்றைக்கு பத்திரை கரணம்னா எதிரிகளை வெற்றுவது, எதிரிகளை விட்டு விலகி வருவது, வதம் செய்வது, சிறை வைத்தது, பகை அழித்தல் அப்படின்னு சொல்லுவோம். அப்படியெல்லாம் பண்ணால் இன்றைக்கி ரொம்ப நல்லது. இதெல்லாம் இன்றைக்கி நல்லதை கொடுக்கக்கூடிய நாள். அதனால் நல்ல நாள். புதன்கிழமை பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காது பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட நாளில் ரேவதி நட்சத்திரத்திலேயே இன்றைக்கி புதன் இருக்குது. புதனுடைய நட்சத்திரத்தில் புதன் இருக்குது. ரேவதி நட்சத்திர புதன் அப்படிங்கும்போது அங்கே நீச்சம் அப்படிங்கிற ஒரு வேர்டும் வந்துடும். புதன் நீச்சமாக இருக்கிறார் அப்படிங்கிறது தெரிகிறது. அதனால் புத்தியில் செயல்பாடு விஷயங்களெல்லாம் இன்றைக்கி கொஞ்சம் தடைகள் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு அப்படிங்கிறதும் 10ஆம் தேதி அப்படிங்கிற 1 அப்படிங்கிறதும் சூரியன் அப்படிங்கிறது அஸ்தங்கம் அப்படிங்கிற இடத்துல மைண்டில் வச்சுக்கணும். அதை செய்யக்கூடிய காரியங்களில் சில விஷயங்களில் இன்னொருத்தர் தடை பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கிறதுனால கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எல்லாத்தையும் ஓப்பனாக எல்லார்கிட்டையும் சொன்னால் அவமானப்பட வேண்டிடும். இல்லை, எல்லா உண்மையும் வெளியில் தெரிஞ்சால் என்ன சீக்ரெட்னு ஒன்றுமே இருக்காமல் போயிடும் இல்லையா? அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணுங்கிறதும் கூடுதல் தகவல். இன்றைய நாளிலே நமக்கு கிரகங்கள் எல்லாம் எங்கே உட்காந்துருக்குன்னா, சூரிய கேது புதன் சேர்ந்து அமர்ந்திருக்குது சிம்மராசியிலே, செவ்வாய் கன்னிராசியிலே, ராகு கும்பராசியிலே, சனி பகவான் வக்கரகதியில் இருந்தாலும் மீன ராசியிலே, ரேவதி நட்சத்திரம் என்ற சந்திரனோட சேர்ந்து அமர்ந்திருக்கிறார். மிதுன ராசியிலே குரு, சுக்கிர பகவான் கடகராசியிலே அமர்ந்திருக்க இந்த நாள் இனிய நாளாக அமையப் போகிறது. இந்த நாளிலே ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி கிரகங்கள் வேலை செய்யும் அப்படின்னு பார்க்க போகிறோம். வாருங்கள், தொடர்ந்து காண்போம். வணக்கம் மேஷம் ராசி அன்பர்களே. இன்றைய நாளிலே உங்களுக்கு ராசியில் 12ஆம் இடமான ரேவதி நட்சத்திரத்திலே அமரக்கூடிய மீன ராசியிலே உட்கார்ந்திருக்கக்கூடிய சந்திர பகவான் இருக்கிறார். மனோகாரகன் மறைவு. மனோகாரகன் எங்கே இருக்கக்கூடியவர் அப்படின்னு பார்த்தோம்னா, மண் மனை வாகனம் மாத்ருஸ்தானம் அப்படிங்கிற இடமான 4ஆம் இடத்துக்காரர் 12இல் கேந்திராதிபதி மறைவு. முக்கியமான ஒரு மறைவு ஸ்தானம் அப்படிங்கிறதுனால புத்தி தடுமாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. பண விரயங்கள் கொடுப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு. செவ்வாயான ராசிநாதன் உங்கள் ராசிநாதன் பார்க்கிறாரு. அவர் தன்னுடைய 6ஆம் இடத்திலிருந்து பார்க்கிறார். அப்படிங்கிறதுனால பண வரவை ஏற்படுத்துகிறார். கூடவே சனி பகவான் வக்கரகதியில் இருப்பவர் 10க்கும் 11க்கும் உரியவரோடு இருப்பதனாலே
வெளிநாட்டு வர்த்தக தொடர்பு மூலியமாக இல்லை மறைந்திருந்த நண்பர்கள் மூலியமாக உங்களுக்கு பண வரவை கொண்டு வந்து விடுவார். 3, 9 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் இன்றைய நாளிலே சதுர்த்தி விரதம் என்பதனாலே பிள்ளையார் சதுர்த்தி, சங்கடகர சதுர்த்தின்னு சொல்லுவோம். கடன்களை விலக்கி வாழ்க்கையிலே பலன்களை தரக்கூடிய ஒரு நல்ல நாள். வணக்கம் ரிஷபம் ராசி அன்பர்களே, உங்கள் ராசியினுடைய லாபஸ்தானத்துக்குள்ள சந்திர பகவான் சனியுடன் சேர்ந்து அமர்ந்திருக்கிறார். பணம் வரவை கொடுக்கக்கூடிய குரு பகவான் 2ஆம் இடமான மிதுன ராசியிலே அமர, கடக ராசி என்கிற ராசிக்குள்ளர சுக்கிர பகவான் அமர்ந்திருக்க, தொழில் ஸ்தானத்தை சூரிய கேது புதன் பார்க்க, இந்த லாபஸ்தானத்தை 12க்குரியவனான செவ்வாயானவர் கன்னிராசியிலிருந்து பார்க்கிறார். அப்படிங்கிறதுனால இந்த நாளிலே உங்கள் லாபம் மல்டிஃபோல்டு ஆவதற்கான வாய்ப்புகளை தைரியஸ்தானாதிபதி தடை பண்ணினாலும் கொடுத்து விடுவார். அன்பு ஆக்கமாக மாறி நற்செயல்களை செய்யக்கூடிய வாய்ப்பை, வெற்றியை, மேன்மையை உங்களுக்கு கொண்டு தரக்கூடிய நல்லதொரு நாள். சிக்கல்கள் விலகும், சுகம் பெருகும். 5, 3 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் இந்த நாளிலே சங்கடஹர சதுர்த்தி விரதம் இருந்து பிள்ளையாரை வழிபடுவதனாலே கடன் குறைந்து வாழ்க்கையில் சுபிட்சம் பெறுவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். வணக்கம் மிதுனம் ராசி அன்பர்களே, உங்கள் ராசியினுடைய தொழில் ஸ்தானத்துக்குள்ளர சனி பகவானும் சந்திர பகவானும் சேர்ந்து அமர்ந்திருக்க போகிறார்கள். வெற்றிகளை பலவிதத்திலும் பெற்றுத்தருவதற்கு செவ்வாயின் பங்கு உண்டு. லாபஸ்தானத்துக்கு கொண்டவரான இவர் தன் பார்வையாலே தொழில்ஸ்தானத்தை பார்ப்பதனாலே வெற்றிகளை மூலதனமாக கொண்டு முயற்சியின் தன்மையால் தைரியமாக காரியங்களை செய்து முடித்து பணத்தை ஈட்டி விடுவீர்கள். அதனால் சந்தோஷம் உண்டாகக்கூடிய நாள் இன்றைக்கு. தொழிலிலே நல்ல முன்னேற்றம் வருவதற்கும் வேலையிலே மாற்றங்கள் கிடைப்பதற்கும் புதிய வேலை வாய்ப்புகள் கிடைப்பதற்கும் இன்றைக்கு நல்ல நாள். போட்டிகளிலே வெற்றி உண்டாகும், மேன்மை கிடைக்கும், நல்ல செயல்கள் வளர்ப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இன்றைக்கு சங்கடகர சதுர்த்தி அன்று பிள்ளையாரை வழிபடுறது போல பெரிய பங்கு எதுவுமே இல்லை. பண்ணினா என்னாகும்? கடன் குறையும், நலன் பெருகும். 1, 4 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இதனால் இனிய நாளாய் அமையட்டும். வணக்கம் கடகம் ராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே சுக்கிர பகவான் உங்கள் ராசியிலே அமர்ந்திருக்கக்கூடிய சூழ்நிலையிலும் சந்திர பகவானன் கடகராசிக்குரியவர் 9ஆம் இடமான மீனராசியிலே இருப்பதும், சந்திரன் சனியுடன் சேர்ந்து அமர்ந்திருப்பதும், தொழில்ஸ்தானத்துக்குரிய 10ஆம் இடத்துக்குரிய கர்மஸ்தானத்துக்குரிய செவ்வாயின் பார்வையிலே இந்த சந்திர சனி சேர்க்கை ஈடுபடுவதும் யோகத்தை கொடுக்கக்கூடியதாக அமைகிறது. தைரியமாக காரியங்களை செய்து முடித்து விடுவீர்கள். தொழிலிலே வளர்ச்சியை கொண்டு வருவதற்கு தந்தையின் ஆசீர்வாதம் தொடர்ந்து இருக்கும். கஷ்டங்கள் விலகுவதற்கு எப்போவுமே தைரியம் முக்கியம் வேணும். தைரிய லட்சுமி வந்தால் எல்லாத்தையும் ஜெயிச்சுக்கலாம். அப்படி தைரியத்தின் ஸ்தானத்திலே வெற்றியை நோக்கிய இலக்குகளை நீங்கள் கொள்வதனாலே மேன்மை பல உங்களை வந்து சேர்ந்து லாபமாக மாறுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறதுனால இந்த நாள் இனிய நாள். 6, 5 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் இந்த நாளிலே சங்கடகர சதுர்த்தி என்பதனாலே விநாயகப் பெருமானை வழிபடுவதும் உங்கள் வாழ்க்கையிலே மேலும் வளர்ச்சி பெருக்கித் தரும். வணக்கம் சிம்மராசி அன்பர்களே, குரு பார்வை துலாஸ்தானத்தை பார்க்கக்கூடிய சூழ்நிலை லாபத்திலிருந்து பார்க்கிறார். உங்கள் ராசிநாதன்
சூரியன் உங்கள் ராசிக்குள்ளரே ஆட்சியிலே கேது புதனுடன் சேர்ந்து அமர்கிறார். இன்றைய நாளிலே உங்கள் அஷ்டமம் என்கிற இடத்திலே நமக்கு சந்திரன் சனி பகவானுடன் அமர்கிறார். பூர நட்சத்திரம் உத்திர நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் எஃபெக்ட் இருக்கும் அப்படிங்கிறது எடுத்துக்கணும். கொஞ்சம் எச்சரிக்கை இருக்க வேண்டிய நாளாகவும் இருக்கிறது. சில சிக்கல்கள் அவிழ்க்கப்படாமல் இருக்கும். பல விஷயங்கள் உங்களுக்கு புறப்படாமல் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. சில நண்பர்களுக்கு மறதி காரணமாக செய்த வேலையை திருப்பி செய்கிற மாதிரியும் இருக்கும். கொஞ்சம் கண்ட்ரோல்டாக இருந்தீங்கன்னா போதும். 1, 6 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும், மனதிலே இருக்கக்கூடிய கவலைகள் கடன்கள் குறைவதற்கு சங்கடகர சதுர்த்தியை போன்ற அருமருந்து இல்லை என்பதனால் சங்கடகர சதுர்த்தியை வைத்து கடன் சுமையை இறக்கி வைப்பதும் முக்கியமான காரியம். இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கன்னிராசி அன்பர்களே. செவ்வாயின் நேரடியான பார்வைக்கு சந்திரனும் சனி பகவானும் அமைய இருக்கிறார்கள். புதன் அப்படிங்கிறது உங்கள் ராசிக்குடைய நாதன். அவருக்குரியவர் ரேவதி நட்சத்திரம். அந்த ரேவதியின் ஈஸ்வரன் சனீஸ்வரன் அப்படிங்கிறனாலையும் குடும்பத்திலே அந்யோன்யமாக இருக்க வேண்டிய தம்பதியர்களிலே சில பிணக்கங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கலத்திரம் தொடர்பான மருத்துவ செலவுகள் உண்டாகும். முக்கியமாக கால் பிரச்சனை, வெரிகோஸ் பிரச்சனை இதெல்லாம் இருக்கும். முழங்காலுக்கு கீழே பெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. அது கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக பார்க்கணும். மருத்துவ செலவுகள் உண்டு. தொழில்ஸ்தானமான துலாம் ராசியை குருவின் பார்வை தொடர்ந்திருப்பதனாலே உங்களுக்கு உத்தியோகம் நிமித்தமாக பிரயாணங்கள் லாபத்தை கொடுப்பதாக அமையும். 1, 8 என்ற அதிர்ஷ்ட எண் பயன்படுத்துவதும், சங்கடகர சதுர்த்தியான இன்றைய நாளிலே பிள்ளையாரை வழிபடுவதும் கடனை குறைத்து நலனை தரும். வணக்கம் துலாம் ராசி அன்பர்களே. ராசியின் 6ஆம் இடம் அப்படிங்கிற இடம் ரிண ரோக சத்ரு என்கிற சண்டை வம்பு வழக்கு மருத்துவ தொடர்பு. இதை பற்றின இடத்துக்குள்ளார சந்திரனும் சனியும் சேர்ந்து அமர்ந்து லாபத்தையும் மகிழ்ச்சியும் கொடுக்கக்கூடிய சூழ்நிலையிலே கொடுத்த கடன் திரும்பி வருவதற்கான வாய்ப்பு, உங்கள் மேல் இருந்த கேஸ் உங்களுக்கு லாபத்தை பெற்றுத்தருவதாக அமையும். அக்விட்டட் டுவர்ட்ஸ் கேசஸ். மருத்துவத்தில் இருந்தக்கூடிய குழந்தை மற்றும் உறவினர்களுக்கு மருத்துவ தொடர்பான விஷயத்தில் நல்லதொரு லாபங்கள் வந்து டிஸ்சார்ஜ் ஆகிறதுக்கு சூழ்நிலைகள்லாம் உண்டாகும். 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு அமர்ந்திருக்கக்கூடியது உங்களுக்கு லாபத்தை பெற்றுத்தருவதாக அமையும். தொழிலிலே நல்ல வளர்ச்சியை கொடுப்பதனாலே புதிய வண்டி வாகன வசதிகளை கொடுப்பதாகவும், வியாபாரத்திலே நல்ல வளர்ச்சியை கொடுப்பதாகவும் இந்த நாள் அமையக்கூடும். சில அன்பர்களுக்கு திருமணம் போன்ற விஷயங்கள் நல்லபடியாக முடிவாகக்கூடிய நாளும் இந்த நாள். சங்கடகர சதுர்த்தியான இன்று விநாயகப் பெருமானை வழிபட்டு நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் நலத்தை வளத்தை தரும். 2, 5 என்ற அதிர்ஷ்ட எண் தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையிலே நல்ல பலனை தரும். வாழ்க வளத்துடன். வணக்கம் விருச்சிகம் ராசி அன்பர்களே. இன்றைய நாளிலே நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களுக்கு உறுதுணையாக இருப்பதற்கு 5ஆம் இடமான பஞ்சமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சந்திரனும் சனியும் சேர்ந்த சேர்க்கை உங்கள் ராசிநாதன் 11ஆம் இடமான லாபஸ்தானத்திலேருந்து பார்ப்பதனாலே குழந்தைகள் வழியினாலும் யூக வழியினாலும் உங்களுக்கு லாபத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமைகிறது. உழைப்பு அதற்கேற்ற ஊதியம் என்பதை அஷூரன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் இன்று. குருவின் அருளாலே உங்களுக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் விலகி லாபத்தை பெருக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் இது. குரு உங்களுடைய 12ஆம் இடத்தை பார்ப்பது போலவே உங்களுடைய 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்தையும் பார்க்கிறார். போகாதுக்கு 4ஆம் இடமான மண்மனை மாத்ருஸ்தானமான கும்பராசியும் பார்க்கிறார். அதனால உங்களுக்கு லாபங்கள் பெறுவதற்கான வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும்.
54 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும், இந்த நாளிலே முருகனின் வழிபாடு எவ்வளோ முக்கியமோ அவ்வளோ தூரம் வழிபாடு, சங்கடகர சதுர்த்தி பிள்ளையாரை வழிபடுறது, விநாயகரை வழிபட 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 உங்களுக்கு வாழ்க்கையிலே தெளிவான சிந்தனைகள் கிடைக்க ஆரம்பிக்கும். அதனாலே உங்கள் வாழ்க்கை என்றும் பலத்துடன் நலத்துடன் நிலைத்திருக்கும். வணக்கம் தனுசு ராசி அன்பர்களே. ராசிநாதனான குரு நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிற சூழ்நிலையிலே ராசியின் 4ஆம் இடமான மண் மானை வாகன மாத்ருஸ்தானத்துக்குள்ளர இருக்கக்கூடிய மீனராசியிலே சனி பகவான் வக்கரத்தில் இருக்க, சந்திரனும் சேர்ந்திருக்க, சந்திரன் ரேவதி நட்சத்திரம் என்கிற சனி ஈஸ்வரனாக அந்த அதிதேவதையாக கொண்ட இடத்திலே இருக்கிறார். புத்தி என்கிற இடத்திலே மிதுன ராசிக்குள்ளர அமர்ந்திருக்கக்கூடிய குருவானவர் தன் பார்வையாலே உங்களுடைய ராசியை பார்ப்பதும், உங்கள் ராசியினுடைய 3ஆம் இடமான முயற்சி ஸ்தான இடத்தை பார்ப்பதும் மிக முக்கியமான நிகழ்வாக இந்த நாள் அமைகிறது. செவ்வாயின் நேரடி பார்வை 12ஆம் இடத்துக்குரியவர், அவரே 5ஆம் இடத்துக்குரியவரும் தன்னுடைய பார்வையாலே தொழில்ஸ்தானத்திலிருந்து பார்ப்பதனாலே தேவையற்ற செலவுகள் வந்தாலும் அந்த செலவுகளெல்லாம் எப்படியான ஓக்கப் பண்ணி கொண்டு வந்துடலாம் அப்படின்னு கொண்டு வந்துடுவீங்க. மனையிலே சில செலவுகள் உண்டாகும். சில விஷயங்களிலே வண்டி ரிப்பேர்ஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் கொஞ்சம் அட்டன் பண்ணிவிடுங்க. இன்றைக்கு 3, 4 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துங்கள். நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள்லாம் இன்றைக்கி முக்கியமாக பிள்ளையாரை வழிபடுறது. சங்கட சதுர்த்தி அன்று பிள்ளையார் வழிபட்டால் என்ன நடக்கும்னா கடன் குறையும், பலம் பெருகும், நலன் கிடைக்கும். வணக்கம் மகர ராசி அன்பர்களே. உங்கள் ராசியின் 3ஆம் இடத்துல மீன ராசிக்குள்ளே சனி பகவான் சந்திர பகவானோடு சேர்ந்து அமர்கிறார். 4ஆம் இடம் 11ஆவது இடத்துக்குரிய இந்த செவ்வாய் பகவானால் பார்க்கப்படுகிறார். செவ்வாய் 9ஆம் இடத்துலேருந்து பார்க்குறார். தந்தையின் வழியில் ஆசீர்வாதம், உங்களுக்கு எல்லா விதத்திலும் நல்லது நடக்கும்னு ஆசீர்வாதம் கிடச்சிட்டே இருக்கும். அது தன்னுடைய மாத்ருஸ்தானம்ங்கிற மேஷராசியையும் பார்க்குறார். அவர் ரிஷபராசி 5ஆம் இடம், அதையும் சனி பகவான் பார்க்குறார். துலாஸ்தானத்தையும் இருக்கக்கூடிய இந்த துலாஸ்தானத்தை 10ஆம் இடம் இதை குரு பார்க்கிறார். குரு பார்க்கிறது எகேன் உங்களுடைய தனுசு ராசியான 12ஆம் இடத்தையும் பார்க்கிறார். 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்தையும் பார்க்கிறார். இப்படி கிரகங்கள் அனைத்தும் நல்ல பார்வை பலத்தை கொண்டதுனாலே இந்த நாள் ஒரு நல்ல இனிய நாளாய் அமைவதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கிறது. இன்றைக்கு 7, 5 என்ற இலக்கங்கள் அதிர்ஷ்ட எண்ணாக மாறும். சங்கடகர சதுர்த்தியினாலே பிள்ளையார் வழிபாடு மேலும் சிறப்பை கூட்டும். இந்த நாள் ஒரு நல்ல இனிய நாளாய் அமையட்டும். வணக்கம் கும்பம் ராசி அன்பர்களே. இன்றைக்கு உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய ராகுவை சூரிய, கேது, புதன் மற்றும் குருவால் பார்க்கப்படுவதனாலே ராசியானது ஸ்திரப்பட்டு பெருசாக திங்க் பண்ணுங்கிற எண்ணத்தை கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு ஸ்ட்ரிக்டாக இருக்கணும், எதையுமே கொஞ்சம் பார்த்து செய்யணும், மன சஞ்சலங்களை தீர்த்து வைக்கணும் அப்படின்னு எண்ணங்களை கொண்டு நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் சக்ஸஸ் ஸ்டோரியை கொடுக்கும். 2ஆம் இடத்திலே குடும்பஸ்தானம் தன வாக்குஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் மற்றும் சனி பகவானின் சேர்க்கை 3ஆம் இடத்திற்குரிய செவ்வாயால் பார்க்கப்படுவதும், அந்த 3ஆம் இடம் செவ்வாயை பார்க்கறதுக்கு முன்னாடி 9க்குரியவன் அமர்ந்திருந்து 7ஆம் இடத்தில் பார்க்கிறார் அப்படின்னு பார்க்குறோம். எண்ணிய மைண்ட் செட் பிரகாரம் எல்லாத்தையும் கரெக்டாக செய்யக்கூடிய கலத்திரம் அமைவது நல்ல லாபத்தை கொடுக்கும். அப்படிப்பட்ட கலத்திரத்தை உருவாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை இந்த சேர்க்கை ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் வீட்டில் கொஞ்சம் நிம்மதி கிடைக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு. 6, 1 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துங்கள். இந்த நாள் இனிய நாளாக இருப்பதற்கு சங்கடகர சதுர்த்தி விரதம் இருப்பது ரொம்ப நல்லது. அந்த விரதம் உங்கள் வாழ்க்கையிலே மேலும் வளர்ச்சியை தரும். வணக்கம் மீனம் ராசி அன்பர்களே. ராசிக்குள்ளே இருக்கிற ராசிநாதனான சனி பகவான் வக்கரத்தில் இருக்க, சந்திரன் சேர்ந்து இருக்கக்கூடிய சூழ்நிலை, செவ்வாயால் பார்க்கப்படுகிறார் என்பதும், சனி பகவான் அங்கிருந்து ரிஷபராசியை பார்க்கிறார் என்பதும் கூடுதலான அவர் பார்ப்பது
செவ்வாயையும் பார்க்கிறார், தனுசு ராசியும் பார்க்கிறார். அப்படிங்கிறதுனாலையும் தனுசு ராசி உங்கள் ராசியிலிருந்து தொழில்ஸ்தானம் அப்படிங்கிறதுனால தொழிலின் அடிப்படையில் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் வெற்றிகளை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இன்றைக்கி நிறைய இருக்கிறது. சனி பகவானின் ரேவதி நட்சத்திரத்தில் தான் இருக்கிறார் இன்றைக்கு சந்திர பகவான். அதனாலே உங்களுடைய லாபங்கள் மல்டிஃபோல்டாக வருவதற்கான வாய்ப்புகளும், 5ஆம் இடத்துக்குரிய காரணத்தினாலே சில காரியங்கள் தடையாவதற்கான வாய்ப்புகளும் இருக்கா. எல்லா காரியமும் நல்ல காரியமும் அமைய போகிறதில்லை அப்படிங்கிறது மைண்டில் எடுத்துக்கிடுங்க. சிலது கொஞ்சம் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வாய்ப்புகளும் உண்டு. அப்படிங்கிறனால புதிய காரியங்களை நீங்கள் செய்யாமல் இருக்கிற காரியங்கள் ரொட்டீன்ஸில் செய்யக்கூடிய காரியங்கள் மட்டும் செய்து கொண்டு வந்தீர்களானால் இன்றைக்கு போதும். 3, 7 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும், இந்த நாளிலே சங்கட சதுர்த்தி ஆனதினாலே விநாயகப் பெருமானை வழிபடுவதும் மேலும் வளத்தையும் நலத்தையும் சீரையும் சிறப்பையும் உங்களுக்கு என்றும் தரும். வாழ்க வளத்துடன்.